Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. நம்ம நிறைய வடை சாப்பிட்டிருப்போம். இந்த சோள வடை வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. ஹெல்த்தியானதும் கூட. நிறைய பொருட்கள் தேவைப்படாது. 10 நிமிஷத்துலயே இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து ஃப்ரோசன் கிடையாதுங்க. நமக்கு நார்மலா கடையில கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் சோளம் கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. 2 கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து அந்த சொலைகளை தனியா எடுத்துருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த சோளத்தை இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்தாம இதை நம்ம கொரகொரப்பா அரைக்கிறோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இதை வந்து ஜஸ்ட் 2 பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் இதை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 1 2மா இருக்கணுங்க. சோளம் வந்து நல்லா மையா அரைச்சிடாதீங்க. 1 2மா இந்த மாதிரி தெரியணும். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு இதுல நம்ம தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கீங்க. உங்ககிட்ட சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா நீங்க ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்திருக்கீங்க. சாட் மசாலா இல்லைன்னா விட்டுருங்க. அது இல்லாமலே செய்யலாம். நல்லா டேஸ்டாவே இருக்கும். இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா கலந்துக்கோங்க. சப்போஸ் நீங்க அரைக்கும் போது சோளத்தை ரொம்ப நேரம் அரைச்சிட்டீங்க, அது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி மாவை நீங்க 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் சோளத்தை வந்து ஜஸ்ட் கொரகொரப்பா மட்டும் அரைங்க. அப்பதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும். பாருங்க, கையாலேயே இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம மசாலா வடைக்கு எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு பக்குவமா இருக்கணும். பாருங்க, இப்படி உருண்டை பிடிச்சு விடுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வடையை தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில வச்சு வடையா ஷேப்பா தட்டிக்கோங்க. ரொம்ப திக்கா வேண்டாங்க. ஓரளவுக்கு தின்னாவும் மீடியம் சைஸ்ல நீங்க தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ள எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்ல இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உங்க கடாய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு வடையை போட்டு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 வடை 3 வடைன்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அது கோல்டன் கலர்ல வரும்போது நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்க, இதான் கரெக்டா கலர் வந்திருக்கு. இப்போ நாம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிற வடையிலையும் நீங்க இதே மாதிரி வடைகளை தட்டி எடுத்துக்கோங்க. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். Thank you for watching.